நிறைய சைக்காலஜிஸ்ட் பேசி நானும் கேட்டிருக்கேன். அதாவது ஒரு அடல்ட்ரி நடந்துச்சு, ஒரு ஆணோ பெண்ணோ திருமணம் தாண்டிய உறவுல ஈடுபடும் பொழுது அவங்க பெரும்பாலும் அந்த ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையை வந்து பிளேம் பண்ணி பேசுறாங்க. அவங்க அன்பா இருக்கிறதுனாலே, அவங்க இப்படி ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை துணையா இருக்கிறதுனாலே இவங்களுக்கு ஆழ்மன பயம் வந்து அதிகமாயிட்டே போகும். அதனால இவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை தானாவே கெடுக்கிறாங்க. இந்த 8 அன்ரிசால்வ்டு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ல ஏதோ ஒண்ணு அவங்கள ட்ரபிள் பண்ணிட்டு இருக்கு. காதல் அல்லது அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான விஷயம். திருமணம் அப்படிங்கிறது மனிதர்கள் கண்டுபிடிச்ச ஒரு செயற்கையான ஏற்பாடு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு புக்ஸ் இன் தமிழ். இன்னைக்கு நாம புக் பத்தி பேச போறதுல ஒரு சைக்கோ தெரப்பி ரீசர்ச் ஒரு ஆர்டிகிள் பத்தி தான் நம்ம பேச போறோம். நம்மளோட டாபிக் என்னன்னா இன்ஃபிடலிட்டி, அடல்ட்ரி, தமிழ்ல சொல்லணும்னா கள்ள ஒழுக்கம், கூடா ஒழுக்கம், திருமணம் தாண்டிய உறவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எதனால ஏற்படுது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அண்டர்லையிங் சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸ் என்னென்ன, இதுக்கு ஒரு சமூகமாக நாம எப்படி தீர்வு காண முடியும் அப்படிங்கிறத பத்தி பேசலாம். ஸோ இந்த அடல்ட்ரி எந்தெந்த சமூகத்துல எல்லாம் இருந்திருக்கு, எந்தெந்த காலகட்டத்துல எல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திருமணம் அப்படிங்கிற விஷயம் கண்டுபிடிக்கப்பட்ட காலகட்டத்துல இருந்து எல்லா சமூகத்திலையுமே இது இருந்திருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி காதல் அல்லது அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான விஷயம். திருமணம் அப்படிங்கிறது மனிதர்கள் கண்டுபிடிச்ச ஒரு செயற்கையான ஏற்பாடு. ஸோ இந்த ஏற்பாடு மனித சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஏன்னா இந்த திருமணம் அப்படிங்கிற அந்த பந்தம் வந்து ஒரு எமோஷனல் ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது. நம்மளுடைய சொத்துகள், நிலம் மீதான ஒரு பாதுகாப்பை கொடுக்குது. குறிப்பாக குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான என்வாயன்மெண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ இந்த அடல்ட்ரி வந்து காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே கூட இது சரியாக ஆராயப்படாத, சரியாக புரிந்து கொள்ளப்படாத, சரியான வழியில் தீர்வு காணப்படாத ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அடல்ட்ரி நடந்துருச்சு அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு கோவம் தான் வருது. கோவம் வந்தோடனே நம்ம அதை லீகலாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்னென்ன வழின்னு பார்க்குறோம், இல்லை கொஞ்சம் வயலண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்னென்ன வழின்னு பார்க்குறோம், அல்லது அது ப்ரொடெக்ட் பண்ணணும், அடல்ட்ரி நடக்காமல் இருக்கணும்னா அதுக்கு வந்து யார் பொறுப்பு, அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சன் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி பேசுகிறோம். நிறைய சைக்காலஜிஸ்ட் பேசி நானும் கேட்டிருக்கேன். அதாவது ஒரு அடல்ட்ரி நடந்துச்சு, ஒரு ஆணோ பெண்ணோ திருமணம் தாண்டிய உறவில் ஈடுபடும் பொழுது அவங்க பெரும்பாலும் அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையை வந்து பிளேம் பண்ணி பேசுகிறாங்க. இவங்க வந்து அன்பாக இருந்திருக்க மாட்டாங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க லவ்வை, அல்லது அக்கறை காமிச்சிருக்க மாட்டாங்க, நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்லாம். அந்த மாதிரியும் சில கேசஸ் இருந்தாலுமே கூட ஹாப்பி மேரேஜ் அல்லது ஒரு அன்பான, அக்கறையான, அழகான கணவன் அல்லது மனைவி அமையிறது அப்படிங்கிறது ஒரு திருமணம் தாண்டிய உறவில் இன்னொருத்தர் ஈடுபடுறத முழுமையாக தடுக்குமா அப்படின்னா தடுக்கிறதில்லை அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய. இது ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டோ ஒரு சைக்கோ தெரபிஸ்ட் வந்து சொல்லணுன்னே இல்லை, நம்மளே இந்த சமூகத்தில் நிறைய பார்த்துருக்கோம், நமக்கே தெரிஞ்ச உண்மை தான் இது. ஸோ மோசே ராட்சன் அப்படிங்கிற சைக்கோ தெரபிஸ்ட் நிறைய பேருக்கு, இந்த திருமணம் தாண்டிய உறவில் ஈடுபட்ட நிறைய பேருக்கு இவர் கவுன்சிலிங் கொடுத்துருக்காரு. ஸோ அவங்களோட பேசி இதோட ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத இவர் புரிஞ்சிட்டு இருக்காரு. ஸோ அதை தான் நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காரு இவரோட ஆர்டிக்கிளில். ஸோ அவரோட ஆர்டிக்கிள் வை பீப்புள் இன் ஹாப்பி ரிலேஷன்ஷிப்ஸ் ஹாவ் அஃபயர்ஸ். ஸோ நல்ல மகிழ்ச்சியான ஸ்திரமான திருமண வாழ்க்கையில் இருப்பவர்கள் கூட ஏன் திருமணம் தாண்டிய உறவில் ஈடுபடுறாங்க அல்லது கள்ள உறவில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் தமிழில் சொன்னால். ஸோ இந்த ஹாப்பி மேரேஜில் இருந்துக்கிட்டே திருமணம் தாண்டிய உறவில் ஏன் ஈடுபட்டீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது பெரும்பாலானவங்க முன்வைக்கிறது 3 ப்ராடர் ஸ்டேட்மெண்ட். ஒன்று வந்து நான் அந்த நேரத்தில் என்ன யோசிச்சேன்னு எனக்கே தெரியல, ஏதோ ஒரு பொசஸ்டு ஸ்டேட்டில் இருந்துட்டேன், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறது. ரெண்டாவது, இட் வாஸ் ஜஸ்ட் அவைலபிள், அந்த என்வாயன்மெண்ட் இருந்தது, அந்த சூழ்நிலை அப்படி அமைஞ்சதுனால தவறு பண்ணிட்டேன் அப்படின்றது. மூணாவது, அந்த பர்சன் மேலே அந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருந்தது, என்னால் என்னுடைய உணர்வுகளையே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல அப்படின்னு 3 ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான 3 காரணங்களால் அவங்க அந்த உறவுக்குள்ளே ஈர்க்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 காரணங்கள் ஏற்படுறதுக்கான அண்டர்லையிங் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இவரோட ரிசர்ச் ஆர்டிக்கிள் பேசுது. ஸோ இந்த மாதிரியான மனிதர்களுடைய முதல் சைக்கலாஜிக்கல் டெண்டன்சி என்னன்னா, இவங்களோட அன்கண்ட்ரோலபிள் டெம்டேஷன்ஸ், அதாவது இம்மீடியட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நிமிஷம் தனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம், இந்த நிமிஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நிறைவு, அதை பற்றி மட்டுமே, அந்த எக்ஸைட்மெண்ட், அதை பற்றி மட்டுமே யோசிக்கக்கூடிய
ஒரு டெண்டன்சி உடைய மனிதர்களாகவே இவங்க பொதுவாகவே இருப்பாங்க. ஸோ லாங் டேர்மில் இது என்ன கான்சிக்வன்ஸை ஏற்படுத்தும், இது யாருக்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும், இதனால் தனக்கு என்ன பாதிப்பு, தன் குழந்தைகளுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காத மனிதர்களாக இவங்க இருப்பாங்க. ஸோ அந்த இமீடியட் அண்ட் டிலேட் கிராட்டிஃபிகேஷன் பற்றி நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நாமளும் பேசியிருக்கோம். ஸோ ரொம்ப குழந்தை பருவத்திலேருந்தே இது வந்து சில பேருக்கு ஒரு நேச்சுரல் டெண்டன்சியாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சின்ன குழந்தைகள், அதாவது கிண்டர் கார்டன் படிக்கக்கூடிய ஏஜில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மேலே நடத்தப்பட்ட ஒரு ரிசர்ச் என்னென்னா, ஒரு மார்ஷ்மெலோ எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஸ்வீட், ஏதோ ஒரு ஸ்வீட் வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைங்கள ஒரு ரூமில் வச்சு அந்த ஸ்வீட்டை அவங்க டேபிள் மேலே வச்சிடுறாங்க. வச்சுட்டு இந்த 15 நிமிஷத்துக்கு நீ இந்த ஸ்வீட்டை எடுத்து சாப்பிடாம இருந்தியானா நான் உனக்கு 2 ஸ்வீட்டு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரூமை விட்டு வெளியில் போயிடுறாங்க. ஆனால் அந்த குழந்தைய வந்து கேமரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது அந்த குழந்தைக்கு தெரியாது. இந்த ரிசர்ச் நடந்தது பல வருஷங்களுக்கு முன்னாடி, 2-3 டிகேட்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அப்போ சில குழந்தைகள் வந்து உடனே அந்த ஸ்வீட்டை எடுத்து சாப்பிட்றாங்க. அது இம்மீடியட் கிராட்டிஃபிகேஷன். ஆனால் சில குழந்தைகள் வந்து நான் வெயிட் பண்ணால் எனக்கு 2 ஸ்வீட் கிடைக்கும், ஸோ லாங் டேர்ம் கிராட்டிஃபிகேஷன், இதை விட அதிகமான எனக்கு சந்தோஷம் ஃப்யூச்சரில் கிடைக்கும் அப்படின்னு தெரிய வரும் பொழுது தங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்திக்கிறாங்க. ஸோ அவங்களோட டெம்டேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்த இம்மீடியட் கிராட்டிஃபிகேஷன் விரும்பக்கூடிய ஆட்களால் அந்த டெம்டேஷனை கட்டுப்படுத்த முடியறதில்ல. ஸோ இந்த மாதிரியான திருமணம் தாண்டிய உறவுகளில் ஈடுபடக்கூடிய பல பேருக்கு இந்த இம்மீடியட் கிராட்டிஃபிகேஷனை தேடி போகக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அடுத்த பொதுவான காரணம், 2வது காரணம் என்னன்னா, இந்த திருமணம் தாண்டிய உறவில் ஈடுபடக்கூடிய அத்தனை பேருக்குமே பெரும்பாலானவங்களுக்கு லேக் ஆஃப் செல்ஃப் எஸ்டீம் இருக்குது. அதாவது அவங்களுக்கு ஒரு சுய கௌரவம், தன்னம்பிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. அவங்களுக்கு எவ்வளோ வேணால் பதவி இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், அவங்க நிறைய சம்பாதிச்சிருக்கலாம், பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ஊரே பார்த்து பொறாமைப்படக்கூடிய மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை அவங்களுக்கு அமைஞ்சிருக்கலாம். அந்த வாழ்க்கை துணைவர் வந்து இவங்ககிட்ட எப்போவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அவங்களுடைய அன்பை, காதலை. இது எல்லாமே இருந்தாலுமே கூட அவங்களுடைய ஆழ் மனதுக்குள்ள இது எல்லாத்துக்கும் நான் தகுதியானவன் இல்லை, அவ்வளோ ஒரு தகுதி எனக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு இன்னர் வேக்குவம் அவங்களுக்கு எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லை, அவங்களுக்கு அவங்க குறித்தான ஒரு சுய கௌரவம், சுய மதிப்பீடு ரொம்ப 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 குறைவாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற மனிதர்கள் இந்த நெக்ஸ்ட்டுன்னு அடுத்தடுத்த உறவுகளை தேடி போய்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த சுய கௌரவம் குறையறதுக்கும் இந்த மாதிரி ஒரு ஹாப்பிங் மைண்ட் செட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைக்காலஜிஸ்ட் இதை ஒரு டெலியூஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு புது அஃபேர், ஒரு புது ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஷார்ட் லிவ்டு, ஒரு குறைஞ்ச ஒரு காலகட்டத்துக்கு வந்து ஒரு ஹையை கொடுக்குது, ஒரு குதூகலத்தை கொடுக்குது, ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்குது. அது வந்து இவங்களுக்கு ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அந்த சுய கௌரவ பிரச்சனையை நிறைவிடுது, அதை போட்டு மறைச்சிடுது. ஸோ அந்த பிரச்சனை, அந்த தன்னம்பிக்கை இல்லாதது, அந்த சுய கௌரவம் இல்லாதது அப்படின்னு இவங்க மனசை அரிச்சிக்கிட்டே இருக்கிற அந்த பிரச்சனை வந்து இந்த எக்ஸைட்மெண்ட்னால மூடி மறைக்கப்படுது. அதனால் இந்த மாதிரியான மனிதர்கள் அடுத்தடுத்த ரிலேஷன்ஷிப்பை தேடி போய்கிட்டே இருப்பாங்க. 3வது, இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இட் குட் பி அ சைன் ஆஃப் ஆர் இட் குட் பி அ எக்ஸ்பிரஷன் ஆஃப் லாஸ் ஆர் லாங்கிங். அவங்க ஏதோ ஒரு இழப்பை சந்திச்சிருக்காங்க அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏங்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க சைக்காலஜிஸ்ட். அதாவது சில மனிதர்களுக்கு பார்த்திங்கன்னா எப்பவுமே அவங்களுக்கு யாராவது ஒரு மனிதரோட ஒரு டீப் கனெக்ஷனில் இருந்தால் மட்டும்தான் அவங்களோட இன்னர் செல்ஃப், நான் யார், என்னோட வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம், என்னுடைய வாழ்க்கையினுடைய பயன் என்ன, என்னோட வாழ்க்கை சரியான டைரக்ஷனில் தான் போயிட்டுருக்கா, இதுக்கான வேலிடேஷன்ஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அதாவது யாராவது ஒருத்தர் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும், யாராவது ஒருத்தர் அவங்கள ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் எவ்வளோதான் ஒரு ஹாப்பி மேரேஜ் லைஃபாக இருந்தாலுமே கூட அந்த ஹாப்பி மேரேஜ் லைஃப்பில் எப்போ பார்த்தாலுமே ஒருத்தர் வந்து எக்ஸ்ப்ரெசிவாக இருக்க முடியாத காலகட்டங்கள் சிலது ஏற்படும். ஒரு புதிய குழந்தை பிறந்திருக்கலாம், அல்லது ஒரு புதிய ப்ரமோஷன் கிடச்சிருக்கலாம், அது ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் படிக்க வேண்டியிருக்கலாம், அல்லது நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், அல்லது அந்த பார்ட்னருக்கு வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு சிக்கல்னால எப்போவுமே அந்த ஒரு டைவர்ஷன், ஒரு அட்டென்ஷன் வந்து வேற ஒரு விஷயத்தில் திரும்பும் பொழுது இந்த மாதிரியான மனிதர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியறதில்ல. ஏன்னா இவங்களுடைய அந்த இன்னர்
சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆர் இன்னர் வேலிடேஷன் அப்படிங்கிறது தனக்கு யார் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையுது. ஸோ அதனால் அந்த மாதிரியான காலகட்டங்களில் இந்த மாதிரியான மனிதர்கள் உடனே எக்ஸ்டர்னல் அஃபேரை தேடி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸை தேடி போயிடுறாங்க. அது 3வது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். ஸோ 4வது ரீசன், இதுதான் பொதுவாக எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு ரீசன். ஸோ அவங்க எல்லா சைக்காலஜிஸ்டும் இதை பற்றி தான் நிறைய பேசுகிறாங்க. ஸோ என்னதான் வாழ்க்கை துணை வந்து இவங்களை மகிழ்ச்சியாக நிறைவாக வச்சுருந்தாலுமே கூட ஒரு இன்டிமசி குறையும் பொழுது, ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு எமோஷனல் ஃபிசிக்கல் இன்டிமசி வந்து குறையும் பொழுது அதை இவங்களால தாங்கிக் கொள்ள முடியறதில்ல. எப்பொழுதுமே இவங்க தே லாங் ஃபார் தட் இன்டிமசி அப்படிங்கிறதுனால அந்த காலகட்டத்திலையும் இவங்க வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளே போயிடுறதுக்கு காரணமாயிடுது. 5வது ரீசன் வந்து சில மனிதர்களோட பர்சனாலிட்டியே எப்படி அப்படின்னா அவங்க ஒரு ஈஸியாக போர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த போர்டம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாவல்ட்டி இருக்கணும் லைஃப்பில், எப்போ பார்த்தாலும் புதுசாக எதையாவது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், அட்வென்ச்சரஸாக இருக்கணும், ஒரு எக்ஸ்ப்ளோரராக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அண்டர்லைன் பர்சனாலிட்டியாகவே அது இருக்கும். ஸோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு என்னதான் ஒரு நல்ல வாழ்க்கை துணை வாய்ச்சாலுமே கூட, என்னதான் அந்த இன்டிமசி எல்லாமே இருந்தாலுமே கூட அவங்களால இந்த போர்டமை ஹேண்டில் பண்ண முடியறதில்ல. 6வது ரீசன் அடிக்ஷன். ஸோ அடிக்ஷன் எது மேலே இருந்தாலும் அது ஒரு பிரச்சனை தான். அதுலேயும் குறிப்பாக ட்ரக் அடிக்ஷன், ஆல்கஹால் அடிக்ஷன் இருக்கும் பொழுது அது பெரும்பாலும் தவறான ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளே மனிதர்களுக்கு இழுத்துட்டு போயிடுது. ஏன்னா அது நம்ம மூளையவே ஹைஜாக் பண்ணிடுது. நம்ம சரியாக யோசிக்கிறதுல, நல்லது கெட்டதை பற்றி யோசிக்கக்கூடிய மனநிலையிலேருந்து அந்த நேரத்தில் நம்ம தவறுறதுனால பெரும்பாலும் அடிக்ஷன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரியான தவறான உறவுகள் கூடா நட்புகள் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குது. அடுத்தது பிடிஎஸ்டின்னு சொல்லக்கூடிய போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். அதாவது சின்ன வயசுலையோ அல்லது எந்தாவது அவங்களோட டீனேஜ் பருவத்திலையோ ஏற்பட்ட ஆறாத காயங்கள், ஆறாத உணர்வு ரீதியான வலிகள், மன வலிகள், அதை வந்து இவங்க ப்ராசஸ் பண்ணாமல் இருக்கும் பொழுது இவங்களுக்கு ஏதோ ஒரு பயம் லைஃப் மேலே இருக்கும். அதாவது ஃபியர் ஆஃப் இன்டிமசி அப்படின்னு இதை சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. எந்த மனிதரோடையும் நம்ம ரொம்ப நெருங்கி போயிடக்கூடாது. ஸோ நெருங்கி போய் அவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னா அதை நம்மளால் தாங்க முடியாது அப்படிங்கிறது இவங்களுடைய ஆழ் மனதினுடைய ஒரு பயமாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு அந்த அடுத்த ரிலேஷன்ஷிப்ஸ் மேலே ஒரு பெரிய ஆசைன்னெலாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த எக்ஸிஸ்டிங் பீஸ்ஃபுல்லான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை இவங்களாவே கெடுத்துப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, இவ்வளோ நல்ல லைஃப் பார்ட்னர் நம்மளுக்கு கிடச்சிருக்காங்க, ஆனால் இவங்க மேலே நம்ம வந்து ஒரு உண்மையான உணர்வு ரீதியான ஒரு பிடித்தத்தை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை நம்மளால் தாங்க முடியாது அப்படிங்கிற அந்த ஆழ்மன பயத்தின் காரணமாக இவங்க தங்களுடைய திருமணத்தை, தங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை தாங்களாகவே கெடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிடிஎஸ்டினால் ஏற்படக்கூடிய இந்த ஃபியர் ஆஃப் இன்டிமசி, இதுக்கு வந்து அட்டாச்மெண்ட் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களால யாரோடையும் அட்டாச் ஆக முடியாது. இவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த உறவு வந்து ரொம்ப முக்கியமானது, இந்த மனிதர் வந்து ரொம்ப நல்லவங்க, நம்மக்கிட்ட அன்பாக இருக்கிறாங்க, எல்லாமே தெரிஞ்சால் கூட அவங்க அன்பாக இருக்கிறதுனாலே, அவங்க இப்படி ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை துணையாக இருக்கிறதுனாலே இவங்களுக்கு ஆழ்மன பயம் வந்து அதிகமாயிட்டே போகும். அதனால இவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை தானாகவே கெடுத்துக்கிறாங்க. அடுத்தது 8வது காரணம் வந்து கான்ட்ரடிக்டரி டிசையர்ஸ். இது நம்ம எல்லாருக்குமே பொதுவாகவே இருக்கும். நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், அதாவது குழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. காலையில் எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணோன்னு ஆசை இருக்கும், இருந்தாலும் நம்ம தூங்கிட்டு இருப்போம். நம்ம புக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கும், இருந்தாலும் நம்மளுக்கு டிவி பார்க்கணுன்னு ஆசை இருக்கும். நமக்கு ப்ரமோஷனுக்காக ஒர்க் பண்ணோன்னு ஆசை இருக்கும், இருந்தாலும் எல்லாரோட சேர்ந்து ஊருக்கு போய் என்ஜாய் பண்ணோன்னு ஆசை. இந்த கான்ட்ரடிக்டரி டிசையர்ஸ் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்குமே பல சந்தர்ப்பங்களில் நம்ம லைஃப்பில் அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸில் ஈடுபடுறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ஸ்லேயும் இருக்குது. ஸோ அவங்க வந்து லாங் டேர்மில் இந்த வாழ்க்கை துணைவரோட சந்தோஷமாக இருக்கணும், இந்த வாழ்க்கையை தக்க வச்சுக்கணுங்கிற ஆசையும் அவங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் ஷார்ட் டேர்மில் ஏதாவது ஒன்றத்தை பண்ணி அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்குது. ஸோ அவங்களால ஒரு ஸ்டேபிள் மைண்ட் செட்டோட லைஃப்பை அணுக முடியறதில்ல. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில சமயம் வந்து கட்டற்ற சுதந்திரம் தான் இவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் இருக்கக்கூடிய மனிதர்களாக அவங்க இருப்பாங்க.
ஆனால் ஒரு நல்ல திருமண வாழ்க்கை, ஸ்திரமான திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கட்டற்ற சுதந்திரம் பேஸ் பண்ணது கிடையாது. அது ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும் இல்லையா? அதை இவங்களால ஏற்றுக்கொள்ள முடியறதில்ல. அல்லது அது இவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுக்கறதுனால இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸில் போய் சிக்கிக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு விதமாக இதை பார்க்கலாம். அதாவது ஒருத்தன் வந்து தன்னுடைய வாழ்க்கை துணைக்கே துரோகம் பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொன்னால், அவன் போனால் போய் தொலைவான் விடுங்க, அவனுக்கெல்லாம் நம்ம எதுக்கு மரியாதை கொடுக்கணும், எப்படியாவது போகட்டும் அப்படின்னு அவனை விட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி விடும்பொழுது கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து பெரிய அளவில் எமோஷ்னலாக பாதிக்கப்படுறாங்க, ஃபினான்ஷியலாக பாதிக்கப்படுறாங்க, ஹெல்த் ரீதியாகவும் பாதிக்கப்படுறாங்க. குறிப்பாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரிய எமோஷ்னல் ட்ராமாவுக்கு ஆளாகிறாங்க. சரி, இது எல்லாத்தையும் தாண்டி அந்த மனிதர் அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுமே சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய, நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, இந்த 8 அன்ரிசால்வ்டு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமில் ஏதோ ஒன்று அவங்கள ட்ரபிள் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதை சரி பண்ணாமல் அவங்க அதோட சிம்டம்ஸை மட்டும் ட்ரீட் பண்ணுற மாதிரி தான். ஸோ உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கேன்சர் இருக்குது, அதை ட்ரீட் பண்ணாமல் வெறும் வயிற்று வலிக்குதுன்னு சொல்லி வயிற்று வலி மாத்திரையை மட்டும் எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி, அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய புற்றுநோய் மாதிரி இந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அவங்கள அரிச்சிட்ருக்கு. ஆனால் அவங்க ரிலேஷன்ஷிப்பை தாண்டி 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 போயிட்டு இருக்கிறதுங்கிறது அந்த உள்ளுக்கு இருக்கிற பிரச்சனையை இன்னும் ஆழமாக பெரிதாக்கிக்கிட்டே போகும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி ஒரு தெரபிஸ்ட் கிட்ட போய் நாம் கண்டுபிடிச்சா அதை ரிசால்வ் பண்ணாமல் அந்த மனிதருக்கே அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி லைஃப்பை கொடுக்க போகிறது இல்லை. ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களில் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரியான பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க குடும்பமும் குழந்தைகளும் கூட அதை பாதிக்கப்படும். ஸோ இது போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுனாலையோ அல்லது ஒரு ஜட்ஜு கிட்ட கோர்ட்டுக்கு போகிறதுனாலையோ இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு நம்மளால் கொடுக்கவே முடியாது. அந்த ஜட்ஜையே கொண்டு போய் அவங்க வீட்டிலே விட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உட்காந்து 24 மணி நேரம் உங்களை அதனால மட்டும் தீர்வு கிடைச்சிருமா என்ன? ஸோ இது வந்து அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இல்லை. பிரச்சனையை நம்ம பார்க்க முடியாது. ஒருத்தரை நம்ம எப்போதுமே தொடர்ந்து கண்காணிப்புலையும் வைக்க முடியாது. ஸோ நாம் பண்ண வேண்டியது என்னென்னா, அவங்களுக்கு நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண இந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸில் எந்த ப்ராப்ளம், எந்த டெண்டன்சி அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் அல்லது தெரப்பியை கொடுக்கறது தான். ஸோ அதே மாதிரி நமக்கு நம்மளோட லைஃப்பில் ஒரு கிளாரிட்டி இருக்கிறதுக்கு, நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸில் ஒரு கிளாரிட்டி இருக்கிறதுக்கு நமக்கு நாமே சில கேள்விகளை கேட்டுக்கணும். நமக்கு எப்போயாவது திருமணம் தாண்டிய ஒரு அட்ராக்ஷன் ஒரு மனிதர் மேலே ஏற்படுது அப்படின்னு சொன்னால் நாம் நம்மளை கேட்டுக்க வேண்டிய கேள்விகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு என்னெல்லாம் ஃபேண்டசி இருக்குது. ஸோ எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை இருக்காங்க, நல்ல வாழ்க்கை இருக்குது, இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது அப்படின்னு சொன்னால் என் ஆழ்மனத்தில் ஏதோ ஒரு ஃபேண்டசி, ஏதோ ஒரு கற்பனை உலகம் எனக்கு இருக்கும். அந்த கற்பனை உலகம் என்ன அப்படிங்கிறத நம்ம திரும்பி போய் ரீவிசிட் பண்ணணும். ரெண்டாவது, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத வலிகள், ஆசைகள், சிந்தனைகள் ஏதாவது நம்மளுக்கு இருக்கா? மற்றவங்கக்கிட்ட அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுல நமக்கு அது ஒரு பயம் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு தடை இருக்கலாம், அல்லது அவங்க அதை திருப்பி நம்ம மேலே யூஸ் பண்ணிடுவாங்களோ, சரி என்ன இப்படி லூஸ் மாதிரி பேசுகிறான் அப்படின்லாம் நினச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கலாம். அதுக்கு தான் நம்ம வந்து தெரபிஸ்ட் கிட்ட போகிறோம். ஒரு நான் ஜட்ஜ்மெண்டலான ஒரு பர்சன் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுனால. இல்லை கடவுள்கிட்டையும் போகலாம், ஆனால் கடவுள்கிட்ட வந்து நம்மளோட ஃபேண்டசிஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை இல்லையா? எந்த மதத்துலேயுமே அது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ஒரு நான் ஜட்ஜ்மெண்டல் பர்சன் வேணும் அப்படிங்கும்பொழுது இதர் அது கடவுளாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு தெரபிஸ்டாக இருக்கலாம். அதே மாதிரி அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சி ஏற்படும் பொழுது ஒருவேளை நான் என்னையே லூஸ் பண்ணிக்கிறேனோ, இது நான் யார் அப்படிங்கிறத நான் இன்னும் கண்டுபிடிக்காதனால, என்னோட ஒரு இன்னர் செல்ஃபை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு தைரியம் இல்லாததுனால, என்னுடைய ஆழ்மன வலிகளை மறைக்கிறதுக்காக அல்லது அதை நேர்ந்து நிறைவிக்கிறதுக்காக நான் இதில் ஈடுபடுறேனா அப்படின்னு உடனே நம்ம ஒரு இன்ட்ரோஸ்பெக்டிவ் மைண்ட் செட்டுக்குள்ளே போகணும். ஸோ எது எப்படியா இருந்தாலும் இந்த எண்ணம் எனக்கு ஏன் ஏற்படுது, இந்த அட்ராக்ஷன் ஏன் ஏற்படுது, இதோட ரூட் காஸ் என்ன, இதோடைய அடிநாதம், இதோடைய வேர் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணாமல் அந்த உணர்வுக்கு நாம் ஈல்டு ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுடைய வாழ்க்கையும் கெடுத்துரும், நம்மளை சார்ந்து இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை நிம்மதி எல்லாத்தையுமே கெடுத்துரும். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகம் பேசப்படாத, அதாவது உளவியல் ரீதியாக ஒரு ஆழமாக அணுகப்படாத ஒரு டாபிக். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ தட் ஹெல்ப்ஸ் டு சப்போர்ட் அவர் சேனல். இது வேறு யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. See you in the next video.